கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து தாங்குவாராக. அநேக நேரங்களிலே இந்த குடியரசு தினம், சுதந்திர தினத்துல சென்னையிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, ஒரு ரூட் மார்ச் நடத்துவார்கள். ஆர்மி வைத்து அவர்கள் இங்கே ஒரு பயணத்தை காண்பிப்பார்கள். வெகு நேர்த்தியாக அவருடைய பயணங்கள் காண்பிக்கப்படும். அழகாக அவர்களுடைய ஸ்டேஜிலே வைத்து அவருடைய நடை, உடை, பாவனைகள் அசைவு அற்ற நிலைமையில அது காணப்படும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். வானத்துல பறவைகள் பறக்கும் பொழுது நாம் பார்த்தால் கூட்டமாக செல்லும். அதில் ஒரே ஒரு பறவை மட்டும் முன்பதாக செல்லும். சில பறவைகள் நம் இடங்களில் பார்க்கும் பொழுது வி ஷேப்ல பறவைகள் பறக்கும். அந்த ஒரு பறவை முன்னதாக செல்லுன்ற பறவை அடுத்த ஆளுக்கு இடம் கொடுத்து விடும். அப்படியே மறுபடியும் மாறிக்கொண்டே வரும். அந்த லீடர்ஷிப், அந்த ஒழுங்கு, இவற்றையெல்லாம் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இறைவனும் கூட நம்முடைய வாழ்க்கை சீராய் அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டங்களை மேற்கொள்ளுகிறார். பாருங்க, இது ஜூன் மாசம் முடிஞ்சு ஜூலை மாசம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் வாய்க்கால்ல தண்ணீர் வரும் என்பதற்காக வாய்க்காலை சீரமைப்பார்கள். ஏனென்று சொன்னால் தண்ணீரின் ஓட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த தண்ணீரின் ஓட்டம் சிறப்பாக இருக்கும் பொழுதுதான் வயலுக்கு நீர் சென்று பாயும் என்று சொல்லி சில இடங்களில் ஆகாய தாமரை படர்ந்திருக்கும், அதை சுத்தரிப்பார்கள். அப்படி செய்யும் பொழுதுதான் நோக்கங்கள் நிறைவேறும். இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதியிலே, செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். என் ஆண்டவர் கொடுத்த ஞானம், என் ஆண்டவர் தந்த அறிவு, என் ஆண்டவருடைய நோக்கம் என்னிலே வரும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழிகள் செவ்வையாய் காணப்படும். பாருங்கள், ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்த பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், ரசியுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஒரு மரத்தின் கனி புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். That was the guideline God has given to Adam and Eve. ஒரு அருமையான ஆலோசனை. நீ எதை வேணாலும் செஞ்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா இதை மட்டும் சாப்பிடாத. இந்த ஆலோசனை. ஆனால் அந்த ஆலோசனை அவர்கள் கேட்டார்களா தெரியும் நமக்கு. வழி இதுவே நடவுங்கள் என்கிற சப்தம் கேட்டது. அந்த வழி இதுவே நடவுங்கள் என்ற சப்தம் கேட்ட பொழுது அந்த சப்தத்திற்கு செவி கொடுத்தால் செவ்வையான பாதையிலே செல்லுகிற வாய்ப்பு. இங்கே வேதம் சொல்லுகிறது வெகு அழகாக, செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தின. He has a concern towards us where we have to go. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இறைவன் வழியாக நான் பிரவேசிக்கும் பொழுது எதை நான் பெற்றுக்கொள்ளுவேனோ அதை பெற்றுக்கொள்வேன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இறைவனுடைய சப்தத்தை கேட்க வேண்டும், இறைவன் காட்டுகிற பாதைகளை நடக்க வேண்டும் என்பது இறைவனுடைய அனாதி தீர்மானமாய் காணப்படுகிறது. சொல்லுவாங்க, PhD பண்றவங்க எல்லாம் அவங்களுக்கு மென்டர் என்று சொல்லி ஒருவரை வைத்திருப்பார்கள், ஆலோசகர். அந்த ஆலோசகர் கொடுக்கிற வார்த்தைக்கு if the learner give the important, they will be success. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு மென்டர் யார் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய கடவுள். என் ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது அங்கே வெற்றியின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கிளாரிட்டி ஓவர் கன்ஃபியூஷன். எதுலையுமே நம்ம என்னதுங்க அலக்களிக்கப்படாதபடிக்கு, புலம்பாதபடிக்கு, நிலையற்ற தன்மைக்கு வராதபடிக்கு, அவை எல்லாவற்றையும் ஓவர் கம் செய்து ஒரு தெளிந்த சிந்தையோடு வர முடியும். அன்புக்குரிய விசுவாசிகளை, என் ஆண்டவர் காட்டுகிற செவ்வையான பாதையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது we will success in our life. அதை புரிந்து கொண்டு அர்ப்பணிப்போம், வெற்றியான பாதையிலே நடப்போம், இறைவனை மையப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துறோம். எங்கள் தேவனாகிய கடவுள் எங்களுக்கு மென்டராக இருந்து செவ்வையான பாதையை காண்பிக்கும் பொழுது
எங்களுடைய தடுமாற்ற நிலையை மாற்றி தெளிவான நிலைக்கு நேராக நாங்கள் நடத்தப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களோடு தொடர்ந்து பேசும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.